இன்றைக்கி அருமையான சுவையில் சுரைக்காய் கோப்தா தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சுரைக்காயை தோலை சீவிட்டு நல்லா துருவி கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கடலை மாவு, சில்லி பவுடர், கரம் மசாலா, 3-4 பூண்டு பல் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் உருட்டி போட்டு எடுத்துங்க. மிளகாய், தக்காளி, முந்திரி பருப்பு, பூண்டு எல்லாத்தையும் வேக வச்சு அதை ஆற வச்சு எடுத்துங்க. நீங்கள் பாதி பல்லாரி வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதை மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ வெண்ணெய் சேர்த்து அதோட வதக்கிக்கும். ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய, நம்ம வேக வச்சதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. இப்போ கரம் மசாலா, சில்லி பவுடர், ஜீரகத்தூள், உப்பு, கொஞ்சம் ஜீனி, சுரைக்காய் உருண்டையும் சேர்த்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து இறக்கணும்னா அருமையான சுவையில் சுரைக்காய் கோப்தா ரெடி. பாலை நல்லா சுண்டை காய்ச்சி அதில் கொஞ்சோண்டு ஜீனி கலந்து நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா கண்டென்ஸ் மில்க் ரெடி. இது நம்ம சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.